விபீஷணன் கூட 4 மந்திரிகளோட வந்து ராமபிரான்ட்ட சரணாகதி பண்ணுறான். இதை பார்த்ததும் என்னாச்சான் ஸ்லோகம். யஷ் சத்ரோ ராவணஸ்ய ஸ்வயமயம் அனுஜோ தேசகாலாகதோத்ர நிக்ராஹோ கிராஹிதாம் ந விரஜதி கதமிதி கதமபி தீர்த்தரேஷூச்சிவத்சு தர்மாத்மா தேசகாலா கத இதி வச்சனைர் ஹேத்துமத்பிர்ய ஊச்சே சித்தம் ராமஸ்ய ஜானன் அவதுச ஹனுமான் தர்மவித் கர்மபிர்னஹா. இப்போது விபீஷணன் வந்து காத்திருக்கான். சுக்ரீவன் ராமன்ட்ட ஓடி வந்தான். ராமா ராமா, ராவணனுடைய தம்பின்னு ஒருத்தன் வந்திருக்கான், கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறான், அவனை ஏற்றுக்காத. சொன்னது யார்? சுக்ரீவன். அவன் ட்ராக் ரெக்கார்டையே மறந்து இவனே வாலியை ஜெயிக்கணுன்ட்டு தான் ராமன்ட்ட வந்தான். அவன் இவர் கூட பிறந்த அண்ணனையே காட்டி கொடுக்குறவன் நாளைக்கு நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்பாத. மற்ற வானரால்ட்டெல்லாம் கேட்டான் ராமபிரான், யாருமே இல்லை விபீஷணன் கெட்டவன் ஏற்றுக்காத, கெட்டவன் ஏற்றுக்காதேன்னா. ஆனால் ஹனுமான் ஒருத்தர் தான் சொன்னார், நான் இலங்கையில் போய் பார்த்துருக்கேன், விபீஷணன் நல்லவன், அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் அஃப்கோர்ஸ் பின்னாடி ராமன் என்ன சொல்கிறான், நல்லவனோ கெட்டவனோ சரணாகதி பண்ணால் ஏற்றுப்பேன்னு அது ராமனுடைய கொள்கையை பின்னாடி வெளியிட்டான். ஆனால் விபீஷணன் வந்து சரணாகதி செய்த போது இவன் நல்லவன் ஏற்றுக்கலாம்னு சொன்ன ஒரே நபர் யாருன்னா ஹனுமான் தான். மற்ற எல்லா வானராலும் அதுக்கு தான் சொல்கிறது, கண்டவன் பேச்சை கேட்கக்கூடாது, கண்டவன் பேச்சை தான் கேட்கணும். விபீஷணனை யாருன்னே தெரியாமல் மற்றவன்லாம் அவனை ஏற்றுக்காதேன்னா